பார்வையாளர்கள் வேறு, பங்கேற்பாளர்கள் வேறு. பார்வையாளர்கள் கவனிக்கிறார்கள், பங்கேற்பாளர்கள் பெற்றுக் கொள்ளுகிறார்கள். They are receiving anointing. They are receiving blessings. Many people they are watching, few people they are receiving. பவுல் சொல்றான், என்னிடத்தில் நீங்கள் கற்றுக்கொண்டதும் என்னிடத்தில் நீங்கள் பெற்றுக்கொண்டதும். எல்லாம் சொல்லுங்க, கற்றுக்கொள்வது வேறு, பெற்றுக்கொள்வது வேறு. கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஆமென். சோ எல்லோரும் கற்றுக்கொள்ளுகிறார்கள். எல்லாம் சொல்லுங்க, எல்லோரும் கற்றுக்கொள்ளுகிறார்கள், சிலர் மாத்திரம் பெற்றுக்கொள்ளுகிறார்கள். நேசிக்கிறவர்கள் பெற்றுக்கொள்ளுகிறார்கள். நீ எங்க வேணாலும் இருக்கலாம் தூரமா. If you love by heart, you will receive it. You will receive it. நீங்கள் என் முகத்தை கூட பார்க்காதவராக இருக்கலாம். If you believe that God is with me, you will receive. தேவன் இங்கே இருக்கிறார் என்று நீங்கள் நம்புவீர்கள் என்றால் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அதனால பிசாசு ஒரு முடிவு எடுக்கிறான். என்னன்னா, நீ சர்ச்சுக்கு போயிட்டே இரு, டக்கு நின்றாத. நின்னா அவரை என்னத்தான் சவுண்ட் கொடுப்பாரு, நீ தான் நிப்பாட்டிட்டியான்னு கேட்பாரு. அதனால நீ தொடர்ந்து போயிட்டே இரு, ஆனா மனசளவுல தூரமா வச்சுக்க. ஏன்னா அவனுக்கு நல்லா தெரியும், உன் மனசை கட் பண்ணிட்டாலே பிளெஸிங் உன்கிட்ட வராது அப்படின்னு அவனுக்கு தெரியும். ஸோ மனதளவில் உங்களை டிஸ்டன்ஸ் பண்ண பார்ப்பான். அப்போ நான் என்ன செய்யறது? இப்போ எக்ஸ்பிளைன்லாம் பண்ணுறது இல்லை. பாசிட்டிவுக்கு 10 எக்ஸாம்பிள் வேணும், நெகட்டிவ்க்கு 2 எக்ஸாம்பிள் வேணும்ல. அப்போ அவனையும் நம்ம உள்ளே இழுத்துட்டோம்னா அப்புறம் இவன் தான் நமக்கு எக்ஸாம்பிளாக இருப்பான். அப்போ அவனே 2 பேர் நமக்கு தேவையாக இருக்குது. அதனால we will not explain it. அப்போ எது பதில் சொல்லும்? காலம் பதில் சொல்லும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். The time will answer for all our questions. Amen. Okay. இந்த முகவரையோடு உங்களை நான் வார்த்தைகளை கூட்டு போகிறேன். நான் இப்போ ஃபீல் பண்ணுறேன், உங்களுடைய மனது ஃபைல்ஸை ரிசீவ் பண்ணுறக்கான 2 பாருங்களேன். இப்போ நீங்கள் என்னப்பா செய்யணும், இந்த டிவி இது காரில் போகும்போது பாட்டு போடணும்னா அந்த வாட்ஸ் தட் ப்ளூடூத்தில் இது 2ஐயும் என்ன செய்யணும்? பேர் பண்ணணும். டக்குன்னு இந்த பாட்டெல்லாம் அங்கே பாடிட முடியாது. தத்துவ பாடல்கள், பழைய பாடல்கள்லாம் டக்குன்னு கேட்டுற முடியாது. அப்போ என்ன செய்யணும்? அது கேட்கும், பேர் அப்படின்னு கேட்கும். பேர் எஸ் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா உங்கள் ஃபோனில் இருக்க பாட்டு இப்போ உள்ளே போய் ஸ்பீக்கர் வெளியே கேட்கும். அப்படித்தான் நான் பேசிட்டு இருக்கும்போது உங்கள்கிட்ட கேட்கும், பேர் இல்லையே, அக்கா வேற மாதிரி சொன்னாங்களே, அப்போ பேர். அது திரும்ப கேட்கும், பேர் அப்படி கேட்கும். இல்லையே, உங்க பாஸ்ட் வேற மாதிரி சொன்னாரு, பேர். ஓகே, அவன் என்ன சொல்லட்டும், பேர் வாங்கிக்க. இப்பொழுது அங்கே ஒலித்த பாடல் இங்கே ஒலிக்க ஆரம்பிக்கிறது. கரங்களை தட்டி கரங்களை சொல்லுவோம். காத்தே வரலப்பா, வேர்க்குது. முன்னாடி என் டைம் மெசேஜில் ரொம்ப முக்கியமானது லவ் இஸ் ஸ்பேரிங் த பீப்புள். அதனால ஸ்டார்ட் லவ்விங் அதர்ஸ், ஸ்டார்ட் லவ்விங் த ப்ரீச்சர். அங்கே நான் தான் சொல்கிறேனே, அதான் நான் சொல்கிறேனே, நீங்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதில் ஒரு எளிமையான வழி, ஜபம் உபவாசம் எல்லாத்தையும் விட எளிமையான வழி என்னன்னா இம்பார்ட்டேஷன். எவ்வளவு கஷ்டப்பட்டான் யாரு? ஏசா. ஆனால் யாக்கோபு கூடாரவாசியா இருந்தான். அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த ஒரு கூடாரத்தில் தங்கி இருக்கிறது தான். ஆனா தேவன் யார் ஆசீர்வதிச்சாரு? வன சஞ்சாரி யாரு? ஏசா. எப்ப பார்த்தாலும் ஏதாச்சும் ஒரு ஊர்ல, சார் நான் சேலத்தில் ஒரு மீட்டிங்கில் இருக்கிறேன், பிரசங்க முடியாது, இல்லை கேட்கறதுக்கு தான் வந்திருக்கிறேன், நாகர்கோவில் ஒரு மீட்டிங் இருக்கேன், மெட்ராஸ் ஃபுல்லாக மயில வேட்டை, இது என்னது மான வேட்டையாடுற மாதிரியே சுற்றிட்டு இருக்கிறாய். இல்லை என்ன சொல்ல வரனா, அவுட் ஆஃப் லவ்ல ஒரு பரிதாபத்தில் பேசுகிறேன் நான்.
ஸோ ஒரு காலகட்டத்தில் திரும்பி பார்க்கும்போது திரும்ப தொடங்க இடத்துல வந்து நிற்கிறான். அப்போ ஒரு கொஸ்டின் வருதுல்ல, ஏன் இவ்வளோ ரிஸ்க் எடுத்தது ஒன்றும் இல்லைன்னா அவனுக்கு இருக்கிற இடத்து மேலே நம்பிக்கை இல்லை. தட்ஸ் த மேட்டர். அப்போ ஒரு வார்த்தையை கேட்கும்போது இந்த வார்த்தையின் மூலம் தேவனை ஆசீர்வதிப்பார் என்கிற, சார் இதெல்லாம் நீங்கள் சொல்லிக் கொடுக்கலன்னா சில நேரம் கடவுள் என்ன சொல்லுவார், இது என்ன அசிங்கமாக இருக்குது அப்படின்னு. என்னால் சொல்ல முடியாது. நான் ஜென்டலாக போயிடுறேன். உடனே மூக்கு நோண்டிகிட்டு இருக்கிறேன் என் பையன், ஏய் சி மூக்குக்குள்ளே கையை விட்டுட்டு அப்புறம் வாயில் வர கை வைப்பியான். கர்த்தர் சொன்னார், ஏன் இவ்வளோ அசிங்கமாக பேசுகிற அப்படின்னாரு. அசிங்கம் தான், ஆனால் என் பிள்ளை திருத்தணும்ல. அப்படித்தான் சில விஷயம் அசிங்கமாக இருந்தாலும் நீ சொல்லி திருத்தணும். கையை தட்டு ஒருத்தர் வாமே. காணிக்கையை பற்றி பேசுகிறது அசிங்கமாக இருந்தாலும் சொல்லணும், சொல்லி காணிக்கையை பற்றி பேசி திருத்தணும். அப்போ நான் போய் இவனை போய் மூக்கணுன்றதை பற்றி பேசுகிறதா அப்படி என் பிள்ளைக்கு நான் நிற்க முடியாது இல்லையா? ஸோ வி ஹாவ் டு கரெக்ட் இட். கரெக்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு நாள் அவன் போயிட்டே இருக்கிறான் அப்படின்னா நாளைக்கு நீ எனக்கு சொல்லித்தரலையே என்கிற வார்த்தை உங்களுக்கு வராது. Church is the place of love. We have to correct others. ஸோ வேர்டு மரியாதை கொடுக்குறதுலேருந்து, வேர்ட் ஆஃப் காட் ப்ரீச்சரை மரியாதை கொடுக்குறதுலேருந்து, வார்த்தையை மரியாதை கொடுக்குறதுலேருந்து, லவ்வில் வந்து கனெக்ட் ஆகிறதுலேருந்து, இது எல்லாம் சேர்ந்தது தான் சார் கிறிஸ்தவ வாழ்க்கை. இது ஒரு பேக்கேஜ் சார், இது ஒரு பேக்கேஜ். ஏதோ 4 வசனத்தை எடுத்து கன்ஃபஸ் பண்ண ஒன்றும் வந்துடாது. சில சொல்லுவாங்க நல்லா அறிக்கையிட்டுக்கிட்டே இருங்க சார், அறிக்கையிட்டுக்கிட்டே இருந்தால் வந்துடும். அவன் க்ளோரி 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 க்ளோரின்னா ஈத்த விட்டு வேண்டாம். என் பொண்டாட்டி பேர் நீ எப்படி அவன் அறிக்கையிட்டு சார், நான் க்ளோரின்னு அறிக்கையிட்டு இருந்தேன் சார். மை beloved brother and sister, it is not formula connected life. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது சூத்திரங்களின் அடிப்படை கிடையாது. It is matter of love. கைதட்டு love. Matter of love. If you are in love, you will get fruits. அதனால தான் அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸில் ஒரே ஒருத்தர் கை கழுவுற தண்ணி ஊற்றினான். அப்படி நீங்கள் அன்பாய் இணைக்கப்பட்டிருந்தால், if you are giving reverence to the man of God, you will be blessed. You will be blessed. Your children will be blessed. Raka malahantu ne mahadura balabadya. என் மகனே, கர்த்தருக்கும் ராஜாவுக்கும் பயந்து நட. கலகக்காரனோடு கச்ச 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 கச்சன்னு பேசிட்டு இருப்பான் பாருங்க, அவனோடு கலவாதே. டிஸ்கனெக்ட் பண்ணிடு. ஃபோன் அட்டன் பண்ணாத, டிஸ்கனெக்ட் பண்ணிடு. ஏன்னா அவர்கள் இருவருடைய சங்காரத்தை அறிந்தவன் யார் அந்த இருவர்? ஒருத்தன் ஃபோன் பண்ணவன், இன்னொருத்தன் ஃபோனு அட்டன் பண்ணவன். 2 பேருக்குமே சங்காரம். பைபிள் சேஸ் கர்த்தருக்கு மட்டுமல்ல ராஜாவுக்கும் பயந்தாங்க. இங்கே இருங்க சார், முந்தின ஜெனரேஷன் மாதிரிலாம் இந்த ஜெனரேஷன் இருக்காது சார். இந்த ஜெனரேஷன் வேற மாதிரி சார், இது வேற மாதிரி வளருது. இது ஹைலி அதாவது என்ன சொல்ல, ஹைஜீன்டு கல்ச்சர் இது. நீங்கள் பார்க்குற மாதிரிலாம் இனி வர பணக்காரன் இருக்க மாட்டாங்க. இனி வரப்போகிற பணக்காரன்லாம் வேற லெவலில் இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. மே காட் பிளஸ் யூ. இந்த சாஃப்ட்வேர் ஓஎஸ்ஸை டவுன்லோட் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு நீங்கள் என்ன செய்யுங்க, சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணுங்க. முதல்ல ஓஎஸ்ஸை டவுன்லோட் பண்ணுங்க. ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருந்தால் தான் மற்றதெல்லாம் வேலை பார்க்கும். அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ன்றது ஏதோ 4 ஃபார்முலாவை எடுத்துகிட்டு டக்குன்னு இல்லை. அதனால தான் ஐஸ்வர்யத்தை பேசும்போது ஐஸ்வர்யத்தை பற்றி கேட்கறதுக்கு முன்னாடி இதில் நல்லா கேட்டுக்காங்க. இந்த ஓஎஸ் டவுன்லோட் ஆகணும். எல்லாரும் ஐஸ்வர்யத்தை கேட்குறாங்க, எல்லாருக்கும் அது வேலை செய்கிறதா? ஏதோ ஒன்று, ஒரு ஓஎஸ் அங்கே டவுன்லோட் ஆகி இருக்கிறது. அந்த ஓஎஸ் என்னன்னா லவ், faithfulness, ethics, obedience. These all are the OS. இந்த பேக்கப்ல இருந்து தான் அப்படியே கர்த்தர் கொடுக்குறாரு. ஒரு தடவை என் கம்ப்யூட்டரு வாங்கினேன். ஃபஸ்ட்டு 2002 நினைக்கிறேன், 2 அப்போ புது கம்ப்யூட்டர் வாங்குகிறேன். அப்படியே எனக்கு கேம்ஸ்னால் ரொம்ப எனக்கு நைட்லேருந்து காலையில் வரைக்கும் விளையாடுவேன். எனக்குள்ள ஒரு தவறான அது ஒரு அடிக்ஷனு. அப்புறம் டெலிவரி ஆகிட்டேன் நான். அப்போ புது கம்ப்யூட்டர் வருது, சிஸ்டம் வேலை பார்க்க வருது, ஆஃபீஸில் வேலை நடக்குதோ இல்லையோ, நம்ம கேம்ஸ் விளையாடணுட்டான்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். வச்ச உடனே டக்குன்னு நான் சுவிட்சை போட்டு நேராக உட்காடுறேன். இந்திரியா முதன்றான். சார் சிஸ்டம் வந்துருச்சு, இருங்க ஓஎஸ் இறக்கிக்குவோங்க அப்படின்றான். ஆப்ரேட்டிங் சிஸ்டம். சரி உட்காந்தா 3 மணி நேரம். அந்த காலத்தில்
3 hours வேலை பார்த்தேன். என்னதான்டா சொல்கிற நீ? ஓஎஸ் இறக்கணும் சொல்கிறீங்க, பண்ண முடியும், வேறு ஒன்றும் செய்ய முடியாது சார்ட்டான். 3.5 மணி நேரம் கழித்து சிஸ்டத்தை செட் பண்ணிவிட்டு கையில் கொடுக்குறான். நீங்கள் வேலை செய்கிறதுக்கு முன்னாடி அந்த கம்ப்யூட்டரில் 3 மணி நேரம் ஓஎஸை டவுன்லோட் பண்ண வேண்டியது இருக்குது. அதுக்கப்புறம் தான் நீங்கள் நினைக்கிற வேலையை செய்ய முடியும். அப்படித்தான் கர்த்தர் ஓஎஸ் ஒன்றை டவுன்லோட் பண்ணுறாரு. தட் ஓஎஸ் இஸ் லவ். லவ் 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 அது அன்பாக இருக்கிறது. ஸோ அன்புலே மூவ் பண்ணுங்க. மூவ் பை லவ். கிஃப்ட் எல்லாம் லவ்வில் தான் மூவ் ஆகும். நான் உங்களுக்கு சொல்லவா, யாரையாச்சும் ஒரு ஆளை நீங்கள் வரமே இல்லாட்டினா கூட மனசுலேருந்து அப்படியே ஆழத்துலேருந்து நீங்கள் ஜோம் பண்ணி நேசித்து ஜோம் பண்ணுங்க, அவனுக்கு அற்புதம் நடந்துருங்க, அவனுக்கு நடந்துடும். ஏன் அது நடக்குது? ஏன்னா நீங்கள் அவனை நேசிக்கிறீங்க. நீங்கள் நேசிக்கும் போது அது நடந்துடும். நான் சொல்கிறேன், நான் ஒருத்தரை நேசிக்கிறேன், அவனுக்கு நான் ஜெபிக்கிறேன், 100 பேர் அவனை சபிச்சாலும் நான் எழுதி கொடுக்குறேன், அவன் லைஃப்பை சூப்பராக செட்டில் பண்ணி காட்டுவார் கர்த்தர். Who are you? Who are you talk about my children? They are my children. என் பிள்ளைய பேசுறதுக்கு நீ யாரு? நான் என்ன நினைக்கிறேனோ, நான் எப்படி அவர்கள் வாழ வேண்டும் என்று நினைக்கிறேனோ, எப்படி உயர்த்தப்பட வேண்டும் என்று நினைக்கிறேனோ, அப்படி தேவன் அவர்களை உயர்த்துவார். நான் என்ன பேசிட்டு இருக்கிறேன்? ஸ்பிரிச்சுவல் அத்தாரிட்டிஸை பற்றி பேசிகிட்டு இருக்கிறேன். அதாவது பைபிள் சொல்லுது, பூதோத்தோர், பூமியின் கீழானோர், வானோர், அதாவது வானத்தில் இருக்கிற சகல அத்தாரிட்டிஸ், அப்படி பைபிள் இருக்கு. ஸோ தேர் ஆர் அத்தாரிட்டிஸ் இன் ஹெவன், அத்தாரிட்டிஸ் இன் ஸ்பிரிட் வேர்ல்டு, அத்தாரிட்டிஸ் இன் ஆன் எர்த், அத்தாரிட்டிஸ் இன் ஹெல். பவர் அண்ட் அத்தாரிட்டிஸ் ஆர் தேர். இதை இல்லைன்னா சொல்லிட முடியாது. நியூ கவர்னன்ட்ல சார் ஒருவனும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை என்று தானே சார் இருக்குது, எல்லாரும் சமன் தானே சார் இருக்கு. ஆமாம், அதை எழுதினவன் தான் சொல்கிறான், சிலரை போதகராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை அப்போஸ்தலராகவும் நியமித்திருக்கிறார். So everyone, for everyone, to everyone God is instructing, but God is setting some teachers specifically also. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, இது எல்லாத்துக்கும் அந்த வசனம் இந்த வசனம் பேசாமல் ஜஸ்ட் என்ன பிரச்சனை? ஒபீடியன்ஸ் தான் பிரச்சனை, ஹம்பிள்னஸ் தான் பிரச்சனை. இத்தனை வசனத்தை எது காட்ட வேண்டியிருக்கு? சொன்ன உடனே கேட்குறதுக்கு தாழ்மை இல்லைன்னும் போது வசனங்களை சொல்ல வேண்டியிருக்கு. ஸோ லவ் எல்லாம் சொல்லுங்கள் இஸ் த மீடியம். நீங்கள் சும்மா உட்காந்து தூங்கிட்டே இருந்தாலும் உங்கள் மேலே ஆசீர்வாதம் இறங்கிடும். உங்கள் மேலே ஆசீர்வாதம் இறங்கும். ஆமே நாமே 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 நாமே. ஸோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நமக்கு இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலே இருக்குது. நல்லா வி கேன் கோ எலாபரேட்லி. ஒவ்வொரு அறிவிப்பு வருகிற ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி ஐஸ்வர்யத்தை பற்றிய ஒரு கான்ஃபரன்ஸ் இருக்குது. டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன் ப்ராஸ்பரிட்டி அப்படின்னு எடுக்கிறோம். அதாவது ஐஸ்வர்யத்தில் மறுரூபம். நாம் எல்லோரும் மகிமை மேல் மகிமை அடைந்து மறுரூபம் அடைகிறோம். வெறும் பாடியில் மட்டும் இல்லை, ப்ராஸ்பரிட்டியில், ஹெல்த்தில், எல்லாத்துலேயுமே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறோமா. சரி, இப்போ ஐஸ்வர்யத்துலையும் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். கடைசி நாட்களில் இந்த பூமியில் பார்க்காத அற்புதங்கள்லாம் நடக்க போகுது. இந்த பூமியில் மரித்தோர் உயிரோடு எழுந்திருப்பாங்களாம். அரசியலில் மாற்றங்கள் நடக்குமா, சினிமா உலகத்தில் மாற்றம் நடக்கும். எல்லாத்துலையும் எப்படி மாற்றங்கள் அவுட்ஸ்டாண்டிங்காக நடக்குதோ, ஐஸ்வர்யத்தில் ஒரு பெரிய, இதுவரை உலகம் பார்க்காத ஐஸ்வர்யத்தை இந்த கடைசி காலத்தில் பார்க்க போகிறது. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், இந்த உலகம் இதுவரைக்கும் கிறிஸ்தவ உலகம் பார்க்காத ஐஸ்வர்யத்தை இந்த நாட்களில் பார்க்க போகுது. நீங்க இமேஜின் கூட பண்ணியிருக்க மாட்டீங்க. அப்படி ஒரு பணம் கொட்டுன்னு கொட்ட போகுது. பரலோகம் கதவை திறந்து இந்த பூமியில தம்முடைய பிள்ளைகளை நிரப்ப போகிறார் தேவன். You will not have room enough to keep my blessing. டே, உனக்கு எட்டமே இருக்காதுடா நான் கொடுக்கறத வைக்கிறதுக்கு. எட்டமே இருக்காது. எட்டம் இல்லை. ஒரு கார் வாங்கினோம்னா அந்த காரை நிப்பாட்டுறதுக்கு நம்ம எதை பார்க்க வேண்டியது இருக்குது? கார் பார்க்கிங்
வீடு கட்டினவன் வந்து அவன் வந்து ஹோண்டா சிட்டிக்கு ஏற்ற மாதிரி கட்டியிருக்கிறான். அதுக்குள்ளே பென்ஸ் நிற்குமான்னு பாரியா, அதை பார்க்க வேண்டியதாக இருக்குது. அப்போ கட்டும்போது எப்படி மனநிலையில் கட்ட வேண்டியது இருக்குது? யூ வில் நாட் ஹேவ் ரூம் எனஃப். கர்த்தர் சொல்கிறார், எப்படி உன்னை நான் ஆசீர்வதிப்பேன்? உனக்கு இடம் இருக்காது. உனக்கு இடம் இருக்காது. உனக்கு இடம் இருக்காது. உனக்கு இடம் இருக்காது. அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் தரப்போறாரு. ஆமென். ஸோ ஐஸ்வர்யம் என்பது ஒரு ரகசியம், அதை புரிஞ்சுக்காங்க. ப்ராஸ்பரிட்டி இஸ் எ சீக்ரெட். இதைத்தான் நான் பேச போகிறேன். இதுலேருந்து அது ஐஸ்வர்யம் ரகசியம்ன்றனால தான் அதை பற்றி நான் செமினார் என்ன செய்ய போகிறேன், இந்த கான்ஃபரன்ஸ் எடுக்க போகிறேன். அன்புக்குரியவர்களே, யோபு சொல்கிறாரு, தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தில் இருந்தது. அது எதை ரகசிய செயல்னு சொல்கிறார் தெரியுமா? என் பாதங்களை நான் நெய்யினால் கழுவினேன். எனக்கு பணம் கொட்டுன்னு கொட்டுச்சுரா. ஏன்னா தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்துக்குள் இருந்தது என்று சொல்கிறார். எத்தனை பேர் அந்த ரகசிய செயல் உங்கள் கூடாரத்துக்குள்ளே நடக்கணும்னு விரும்புகிறீங்க? கையை தூக்கி ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். தூக்காதவங்களை விட்டுருங்க. அவங்க ஆசீர்வாதம் எனக்கு வந்துட்டு ஏசு நாமத்தை, ஏசு நாமத்தை. ஆமேன் ஆமேன். அவங்களாம் பண ஆசை இல்லாத மகாத்மாக்கள். அவங்கள விட்டுருங்க. அவங்க பேரில் வர கொரியர்லாம் என் பக்கம் திரும்பட்டும். ஆமேன். நான் டிக்ளேர் பண்ணிட்டேன். எனக்கு எப்போவுமே கையை தூக்குறோட தூக்காதில் பார்த்தா சந்தோஷம். அவன் அக்கௌண்ட் நம்ம இது ஒரு 10 அக்கௌண்ட் நம்ம பேரில் ரிட்டர்ன் ஆகிடலாம். சார் பைபிளில் ரெஃபரன்ஸ் இருக்கா? இருக்குல்ல. ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போது அந்த வீட்டில் சமாதானம் உண்டாக்கணும்னு சொல்லுவாயாக. அவன் ஐயா அப்படின்னா அந்த சமாதானம் இடத்தில் தங்கும், அப்படின்னா அந்த சமாதானம் இடத்தில் திரும்புன்றார். அப்படி பையன் நீட்டின்னு உள்ளே வாங்கிக்கலாம். ஸோ அதனால் நீ அல்லேலூயா சொன்னீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆமேன்னு சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். சொல்லலைன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அதே அக்கௌண்ட்டுக்கு வந்துடுமா. பைபிள் அப்படி தான் சொல்லுது. இட் வில் கம் பேக் டு யூ. அதனால் ஆமேன் 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 ஆமேன்னு ரிசீவ் பண்ணிக்கிட்டே இருங்க. எல்லாம் ஸ்பிரிட் வேர்ல்டுங்க. ஸ்பிரிட் வேர்ல்டில் ஸ்பிரிச்சுவல் அத்தாரிட்டிஸ் தான் வேலை பார்க்கும். ஸ்பிரிச்சுவல் ஃபார்முலாஸ் தான் ஸ்பிரிட் வேர்ல்டில் வேலை பார்க்குது. ஸோ ஜஸ்ட் சே ஆமென் வித் ஓஎஸ் ஆஃப் லவ். அப்போ அவன் சொல்கிறான், தேவனுடைய ரகசிய செயலின் கூடாரத்தில் இருந்தது. என் பாதங்களை நான் நெய்யினால் கழுவினேன். யாராச்சும் நெய்யில் கழுவிருக்கீங்களா? என் முன்னாடி சொன்னால் முந்தா நேற்று நான் கழுவுறேங்க. நீங்கள் தான் நெய் வேணான்ட்டீங்க. பாதத்தில் ஒரு டாக்டர் சொன்னார், இது வந்து நெய் நீங்கள் போட்டிங்கன்னா சரியாயிடும் அப்படின்னாரு. அப்படி போட்டு எனக்கு இந்த இடம் ஹீல் ஆச்சு. இது ஹீலிங்க்கு நீங்கள் எடுத்து தடவுறதுலாம் கிடையாது. பிச்சு போடுவேன். ஒரு கப்பு தண்ணி எடுமான்றான் வேமா. ஏற்கனவே சொல்லிட்டீங்க. ஆமாம், திரும்ப திரும்ப சொல்லுவேன். திரும்ப திரும்ப நீ கேட்கணும். ஒரு கப்பு தண்ணி எடுன்றான். ஐயோ தண்ணி எங்கே வச்சிருந்தது? டப்பாங்கடா யோபு மனைவி. எது வச்ச இடத்துல இருக்காது. சரி அந்த நெய்யை ஒரு கப்பு எடு அப்படின்றான். அப்படின்னு எடுக்கிறான். அப்படியே கழுதுறா சார். ஜாக்கா 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 ஜாக்கா. என் பாதங்களை நெய்யினால் கழுவினேன். தேவனுடைய ரகசிய செயல் கூடாரத்தில் இருந்தது. அப்போ கர்த்தர் சொன்னார், ஐஸ்வர்யம் ஒரு ரகசியம் ஜஸ்டின், அதை நான் விரும்பினவனுக்கு நான் அதை சொல்லித்தரேன் அப்படின்னார். அப்புறம் சொன்னார், இதெல்லாம் நாங்கள் எடுப்பேன், ஒரு லைட்டாக ஒரு சில கிளான்ஸ் மட்டும் சொல்கிறேன், டீசர். மனுஷனுடைய ரகசியத்துக்கும் என்னோட ரகசியத்துக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமான்னு கேட்டார். தெரில ஆண்டவரே. மனிதனுடைய ரகசியம் மூடி வச்சிருப்பாங்க, திறந்தா தெரிஞ்சிடும். திறக்காத வரைக்கும் யாருக்கும் தெரியாது. ஸோ மூடி வைப்பது தான் மனிதனுடைய ரகசியம். ஏன் ரகசியம் என்ன தெரியுமா? திறந்தே தான் இருக்கும், ஆனால் ஒருத்தனுக்கு புரியாது இல்லை. ஸோ ரியலி அமேசிங் சார், அமேசிங். அவர் சொன்னார், தான் ஓப்பனாக தானே இருக்குது, பைபிள் இருக்குது, திறந்தா வச்சுருப்பேன், ஆனால் புரியாது. என் ரகசியம்லாம் ஓப்பனாக இருக்கும், ஆனால் எவனுக்கு நான் புரிய வைக்கணும்னு நினைக்கிறேனோ அவனுக்கு மட்டும்தான் புரியும். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு மறைவான மன்னாவை புசிக்க கொடுப்பேன். ஹிடன் மன்னா, அதாவது ஹிடன் ரெவலேஷன்ஸ். இந்த ஐஸ்வர்யத்தை தேவன் சொல்றாராம். அப்ப வெளிப்படுத்தப்பட்டவைகள் உங்களுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு புரியாது. அப்ப திறந்துதான் இருக்கும், ஆனா எவனுக்கு புரியாது, உங்களுக்கு புரியும்.
சார் இந்த பக்கத்தை தான் சார் நான் படிச்சிருக்கிறேன், ஆனால் இதை பார்க்கல சார்னா. சார் இதை பார்த்தேன் சார், ஆனால் எனக்கு புரியல சார்னா. இன்னொருத்தர் இது புரிஞ்சிச்சு சார், ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்கு புரியல சார் அப்படின்னா. அப்போ என்னன்னா, காட் சீக்ரெட் இஸ் ஆல்வேஸ் ஓப்பன் பட் இட் இஸ் நாட் ரிவீல்டு. எப்படி? இட் இஸ் ஓப்பன்டு பட் இட் இஸ் நாட் ரிவீல்டு. திறந்திருக்கும் ஆனால் புரியாது. அப்போ தேவன் என்ன செய்கிறாரு? எனக்கு சித்தமானவனுக்கு இவைகளை நான் தருகிறேன்றார். இப்போ எதுக்கு இந்த செமினார் கான்ஃபரன்ஸை ஸ்டார்ட் பண்ணுறாரு? உங்களுக்கு தர்றதுக்கு, நமக்கு தர்றதுக்கு அவர் சித்தமாயிட்டாரு அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த கான்ஃபரன்ஸில் நிறைய மேட்டர் பேசுகிறேன் அன்புக்குரியவர்களே. ஒய் ப்ராஸ்பெரிட்டி, நான் இருக்கிற 30 சப்ஜெக்ட்டுக்கு மேலே வந்து இதில் வந்து நான் பேச வேண்டிய விஷயங்கள்லாம் நிறையா இருக்குது. பட் அதெல்லாம் சொல்ல விரும்பலை. நிறையா அது ஒரு கான்ஃபரன்ஸில் முடியாது. அதாவது ப்ராஸ்பெரிட்டியில் 3 லெவல் இருக்குது சார். 3 லெவல் இருக்குது. ஒன்று ஆவரேஜ் ப்ராஸ்பெரிட்டி. அப்படின்னா ஆவரேஜ் ப்ராஸ்பெரிட்டினா, நேற்று ஒரு பிரதர் எனக்கு ஒரு இதை அனுப்பிச்சிருந்தார். அதில் ஒருத்தர் வந்து பேசுகிறார், எனக்கு 150 கார் இருக்குது, பெரிய பணக்காரன் பேசுகிறான், 150 தமிழ்நாட்டுக்காரன். நீ உடனே வந்து விஜய் மல்லியா ரேஞ்சுக்கெலாம் போக வேண்டாம், எல்லாம் நம்ம ஊர், நம்ம சுற்று வட்டாரத்தை வகையாராக்கள் தான் பேசுவீங்க. 150 கார் இருக்குது. என் கார் எந்த கார் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது. என் BMW நானே ஓட்டிக்கிட்டு இருக்க கிடையாது. 150 கார் இருக்குது, 25 வீடு இருக்குது, ஆயிரக்கணக்கான பேர் எனக்கு கீழே வேலை பார்க்குறாங்க. நான் 8ஆப் கூட பாஸ் பண்ணலை. வந்து என் வாழ்க்கையில் என்ன நடந்து பேசிகிட்டு இருக்கிறான். பார்த்தா ஓவர் ஃப்ளோ. 150 கார் இருந்தால் என்னங்க அர்த்தம்? ஓவர் ஃப்ளோ. ஒருத்தர் என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணார், வந்து ஐ வில் கிவ் யூ ஒரு கார் ப்ரெசன்ட் பண்ணேன், 1 கோடி ரூபாய். அந்த காரோட ரேட் 1 கோடி ரூபா. இப்போ நான் அந்த காரு டெஸ்ட் ட்ரைவுக்கு போயிட்டு வந்தேன். எப்படியும் அந்த கார் இந்த வீக்கில் வந்துடும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நல்லா கவனிங்க, இந்த கார் ஓட்டிகிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், பிளாக் எடுப்புமா ஒயிட் எடுப்புமா, பிளாக் எடுப்புமா அப்படி பேசிகிட்டு இருக்கிறேன். அது ஆல்மோஸ்ட் 1 crore. அந்த அவன் ரெப்ரசன்டேட்டிவ் சொல்கிறான், பிளாக் ஒன்று எடுங்க ஒயிட் ஒன்று எடுங்க அப்படின்றான். எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு. அப்போ மதுரையில் ஒரு ஃபேமஸான ஒருத்தர் வீடை பற்றி சொல்லி, அவர் எல்லாருக்கும் பேர் சொன்னால் இப்போ எல்லோரும் தெரியும், ஒரு பிஸ்னஸ் மேன். அவங்க வீட்டில் சார் 28 பென்ஸ் இருக்குது சார். நான் ஒரு வீட்டில் பிராண்ட் நியூ, செகண்ட் ஹேண்டு கிடையாது, பிராண்ட் நியூ பென்ஸு தவிர என் வீட்டில் எதுவும் வாங்க மாட்டாங்க. 150 கார்ஸ், 25க்கு மேலே வீடு, 1000 பேர் வேலை பார்க்குறாங்க. திஸ் இஸ் வாட் ஆவரேஜ் ப்ராஸ்பெரிட்டி. கைத்தட்டு. ஆவரேஜ் ப்ராஸ்பெரிட்டி. நீ நல்லா இருந்து அடுத்து ஒரு 4 தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வச்சுருந்தா, அக்கார்டிங் டு த வேர்ட் ஆஃப் காட், இது எல்லாத்துக்கும் நான் உங்களுக்கு வந்து ரெஃபரன்ஸ் கொடுக்குறேன். இட் இஸ் அன் ஆவரேஜ் ப்ராஸ்பெரிட்டி. அடுத்து ஒரு ப்ராஸ்பெரிட்டி இருக்குது, அட்வான்ஸ்டு ப்ராஸ்பெரிட்டி. இது அடுத்த லெவல். இதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் வேறு. இது வந்து இதுக்கெல்லாம் மேலே இங்கே பணம் உங்களை தாண்டி வேறு ஒரு லெவலில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். கவர்மெண்ட்டு உங்கள் பக்கம் திரும்பும். இன்கம் டேக்ஸ் திரும்புன்னு சொல்லலை, ஆவரேஜுக்கு இன்கம் டேக்ஸ் திரும்பிடும். நான் கவர்மெண்ட்டு திரும்புன்றேன், பிரைம் மினிஸ்டர் திரும்புவார். ஸோ இவங்க மத்தியில் உங்களை டிஃபென்ஸ் பண்ணுறதுக்கான ஃபுல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸோடு உங்களுக்கு இந்த பணத்தெல்லாம் தருவார். அதெல்லாம் இப்போ நேற்று ஒருத்தர் என்கிட்ட பேசினார், சார் 1500 கோடி ப்ராஜெக்ட்டு, அதில் ஃபஸ்ட்டு 700 கோடி ரூபா பாஸ்டர்ஸ் மீட்டில் ஒரு பிஸ்னஸ் மேன் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறார். இதில் ஃபஸ்ட்டு 700 crores பண்ணுறோம் அப்படின்னு. ஸோ நீங்கள் ஜோம் ஒன்று உங்கள் மெசேஜ் நான் தொடர்ந்து பார்க்குறேன். 700 கோடியா? பரவாயில்ல, 700 கோடியில் டீல் பண்ணிட்டு இருக்க ஒரு ஆள் முன்னாடி நிற்கிறார்ல, அந்த இடத்துக்கு வந்துட்டோம்ல. இன்னும் மீதி ஒரு 700 கோடிக்கிட்ட ப்ராஜெக்ட் இருக்குது அப்படின்ட்டு அந்த டெண்டர் வந்து 7500 crores மேலே. அதை ஒன் மேன் அவர் என்கிட்ட பேசியிருந்தார். இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, உங்களை வேற ஒரு ரெல்முக்குள்ளே தேவன் சுவிட்ச் ஓவர் பண்ணுறாருன்னு அர்த்தம். தயவு செய்து பேசுங்க.
கோடி அப்படின்னு பேசுங்க. அப்படியே உட்காந்துருக்கும் போதே கேடி மாதிரியே உட்காந்துருக்காங்க. பேசுங்க. வாயில் உச்சரிக்காத வெக்காபுலரிலாம் உச்சரிங்க. 1200 கோடி. என்ன பேசுனா கொள்ளையா போகுது? வரலன்னா போயிட்டு போகுது. அட்லீஸ்ட் வாயத்துறது பேசு. 1500 கோடி, 3200 கோடி, 7063 கோடி. கையை தட்டு இப்படி சொல்லணும். 12300 கோடி. நீ எதை பேசுகிறாயோ அது சிருஷ்டிக்கப்படும். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். அவர் சொல்லும் போது இருள் இருந்தது. என் சின்ன வயசுல இருந்து காசு இல்லாட்டினா கூட கோடிக்கணக்கான பணம் உள்ள லேண்டெல்லாம் போய் பார்த்துட்டு வருவேன் சார். 2003 என் கையில் 50,000 ரூபா இருக்கு. 100 ஏக்கர் பார்த்துட்டு வரேன். நான் போய் என்ன கார் வச்சு கூட்டு போறாங்க. பெரிய பணக்கார வீட்டு பிள்ளையா இருப்பாரு போலன்னு. என் கையில் வெறும் 50,000 ரூபா இருக்கு. எனக்கு தெரியும் குறைஞ்சபட்சம் அது பல லட்சங்கள் இருக்குன்ட்டு. நேராக தெத்தூருக்கு வந்து கார் போட்டு கூட்டு போறான் புரோக்கர். பணக்கார வீட்டு ஆமையா பெரிய பணக்கார வீட்டு பையன். நான் நேராக கூட்டு போய் சார் 100 ஏக்கர் இங்கிட்டு 60 ஏக்கர் இங்கிட்டு 40 ஏக்கர் எவ்வளோ அப்படின்னு 3 பெரிய கைகள் மோதிக்கிட்டு, பழைய முன்னாள் ஒரு பெரிய ஒரு அரசியல்வாதியோட தோழி, நெருங்கிய தோழி, இங்கே குரூப் பேரை மோதிக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் 3வது ஆள் நான் நிற்கிறேன். எப்படி? பைபிள் ஒரு வசனம் இருக்கு, நல்லா தெரிஞ்சுக்க. முந்தானத்தே எனக்கு அந்த வசனமே தெரியும். அந்த வசனம் என்னன்னா, உன் கண் பார்க்கிற பூமியை உனக்கு சொந்தமாய் தருவேன். அப்படின்னா நீ வாங்குறதுக்கு முன்னாடி பார்க்கணும். எவ்வளவு காசா இருந்தது பார்க்கணும். காசு இல்ல நான் பார்க்கல சொல்லப்படாது, பார்க்கணும். ஏன்னா நீ எதை பார்க்கிறியோ அதை உனக்கு நான் தருவேன். கையை கட்டுவாங்க. எதை பார்க்கிறியோ தருவேன். அப்ப பார்வையில் ஒரு பவர் இருக்கு. நான் மொத்தத்துக்கு ஒரு சென்ட் 200 ரூபா சொன்னாங்க. ஒரு சென்ட் 200 ரூபானா ஒரு ஏக்கரு எத்தனை லட்சம்? 2 லட்சமா? 2000 20,000. 100 ஏக்கரு 20 லட்சம். ஜஸ்ட் 20 லட்சம். 2003. இப்ப கேட்கிறேன், ஒரு ஏக்கர் 10,000 ரூபா. அன்னைக்கு 20 லட்சத்துக்கு நான் வாங்கியிருந்தேன்னா நீ 10,000, ஒரு சென்ட்டு 5,000 ரூபா வச்சுக்கோங்க. ஒரு ஏக்கர் என்னாச்சுப்பா? 50,000. 5 லட்சம். 100 5 லட்சம்னா 100 ஏக்கரு 50 லட்சம் 5 கோடி கூடன. ஆனால் நாங்கள் சொல்கிறது 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் கேட்டப்பவே இவ்வளோ வந்துருச்சு. அப்போ 20 லட்சத்துக்கு வாங்கியிருந்தா 15 வருஷம் 10 வருஷத்துக்கு முன்னாடியே 5 கோடிக்கு மாறி இருக்கும். ஆனால் ஒன்று எனக்கு தெரியும், பார்ப்பேன், நல்லா பார்ப்பேன். ஏன்னா ஏவாள் பழத்தை பார்த்தா அப்படிதான் அந்த காலத்தில் பார்த்தோம், இந்த காலத்தில் பறிச்சுக்கிறோம். எதெல்லாம் பார்த்தியோ பறிச்சுக்க. நான் மறக்கவே முடியாது என் வாழ்க்கையில். நாங்கள் இங்கேருந்து திருச்சிக்கு போகிறோம். அப்போ தான் கார் வாங்குகிறோம். வாங்கிட்டு போயிட்டு வருவோம். ஒரு தடவை போகும்போது அதானே பிஎம்டபிள்யூன்னா, நாங்கள் திருச்சி ரோட்டில் போகும்போது அங்கே ஒரு பெரிய டெக்ஸ்டைல் ஓனர் பிஎம்டபிள்யூவில் போகிறாரு. போன உடனே இல்லை பிஎம்டபிள்யூ பக்கத்தில் போய் பார்ப்பேன்டான்ட்டு அந்த பிஎம்டபிள்யூக்காகவே திருச்சி ரோடை விட்டுட்டு பக்கத்து ஊர் ரோட்டில் ஒரு 1.5 கிலோமீட்டர் ஓட்டணும் சார். இதுதான் பிஎம்டபிள்யூவாடா. ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி. யூ சி, பார்க்கணும் சார், பார்க்கணும். ஐஸ்வர்யத்தோட ரகசியத்தை நான் சொல்கிறேன். காசு இருந்தால் தான் நீங்கள் பார்ப்பீங்க, பார்த்தா தான் காசு வரும். த மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறேன். அதில் த பவர் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்டு. அது காந்த புலம்னு ஒன்று இருக்குது. அந்த காந்தத்தோட பவர்னு ஒன்று இருக்குது. ஒரு காந்தம், நல்லா கவனிங்களேன், சின்ன காந்தம் பக்கத்தில் இருக்க இரும்பு இழுக்கும். பெரிய இரும்பு இருந்தால் காந்தம் போய் ஒட்டிக்கிறோம். கர்த்தர் சொன்னார், இதே சின்ன காந்தம் பெரிய இரும்புட்ட போய் ஒட்டிக்கிறது. ஆனால் இதுவே பெரிய காந்தமாக இருந்து அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு அதிகமாக இருந்துச்சுன்னா தூரத்தில் இருக்க காரவே இழுத்துட்டு வந்துடும். அது சாவியே இல்லாமல் லாக்கு போட்டு வச்சுருந்தாலும் தூக்கிட்டு வந்து ஒட்ட வச்சிடும். கர்த்தர் சொன்னார், நீ சின்ன மேக்னெட்டிக் ஃபீல்டாக இருந்தீன்னா பணக்காரனை போய் ஒட்டிக்குவ,
ஆனா நீ பெரிய மேக்னெட்டிக் ஃபீல்டா இருந்தா பணக்காரனை இழுத்து ஒட்ட வைப்ப. கையை தட்டு. ஆமென். நல்லா ஆமென். இன்கிரீஸ் யுவர் மேக்னெட்டிக் ஃபீல்ட். இன்கிரீஸ் யுவர் மேக்னெட்டிக் பவர். சோ நீங்க கோடிகளை அதிகரிக்கும் போது உங்களுக்குள்ள இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து கூட ஆரம்பிக்கும். மேக்னெட்டிக் ஃபீல்டு கூட ஆரம்பிக்கும்.